என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து IPS அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ரயில்வே குரூப் டி எக்ஸாம்க்கான 2026 எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என் டேட் எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த டீடைல்ஸ், இந்த RRB குரூப் டி எக்ஸாமோட ஃபுல் டீடைல் தான் வந்து இதுல பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும், இதோட செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்தெந்த ஆர்டர்ல செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மெயினா அந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, மூணு கேட்டகரியா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம் டீடைல். இந்த எக்ஸாம் டீடைல் என்ன பார்ப்போம்னா, எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் மொத்த வேகன்சி எவ்வளவு வந்திருக்கு, இதோட மெயின் எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின் என்ன ஆச்சுன்னா, ஏஜ் லிமிட் என்ன, எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்க்குள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, என்ன செலக்ஷன் ப்ராசஸ், இதுல என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்மே ஒவ்வொரு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ஸ்டெப் இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கடுத்து பிசிக்கல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கு மெடிக்கல், இந்த ஆர்டர்லாம் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். இதுல என்னென்னலாம் இருக்கும் கேட்டகரி, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீடைல தான் என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸாம் டீடைல பார்ப்போம். ஓகேவா. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, அகாடமிக் டீடைல். அகாடமிக் டீடைல் ஏன் சார் நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு அகாடமிக் அப்படிங்கறத நம்ம நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம நம்பி ஜாயின் பண்றாங்க, இல்லாட்டி வர்றாங்க, படிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க நம்புறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதனாலதான் அந்த அகாடமிக் டீடைல் அப்படிங்கிறத யாருமே ஷேர் பண்ணாதனாலுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றதுக்கான காரணம் வேற எதுவுமே இல்லை. நம்ம எந்த ஆர்டர்ல இருக்கு, யார்கிட்ட எந்த அப்ரோச் பண்ணோம், இப்போ ஏதாவது டவுட் இருக்கு, ஒரு கொஸ்டின் கிளாரிபிகேஷன் இருக்கு, இல்லாட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு அப்படின்னா நீங்க யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். அதுவுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவேன். அதுக்கடுத்து தேர்ட் வந்து கோர்ஸ் டீடைல். கோர்ஸ் டீடைல் அப்படின்னு சொன்னா, நம்ம கோர்சஸ் எவ்வளவு டியூரேஷன், அந்த கோர்ஸ் எப்படி கொண்டு போக போறோம், சிலபஸ் என்ன, அதை நம்ம எப்படி கவர் பண்ண போறோம், டெஸ்டஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே வந்து இதுல பார்ப்போம். மூணு தான். இந்த மூணு இதுவும் பார்த்தோம் சொன்னாலே வந்து உங்களுக்கு RRB குரூப் 2 எக்ஸாம்க்கான தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் டீடைல் பார்த்துடலாம். எக்ஸாம் டீடைல்ல எல்லாரோட மேஜர் கொஸ்டின்ஸ் என்ன ஆச்சுன்னா, டோட்டல் போஸ்டிங், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு, ஒரு 300 வேகன்சி இதுக்காக உட்காந்து படிக்கணுமா, 500 வேகன்சி இதுக்காக உட்காந்து படிக்கணுமாங்கிற தாட்ஸ் எல்லாமே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸை தெளிவாக கவர் பண்ணிடணும். சிலபஸை கவர் பண்ணிட்டு என்ன எக்ஸாம்ஸ் வந்தாலுமே தெளிவாக படிக்கலாம். இந்த இதுல எவ்வளவு வேகன்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். RRB ரயில்வே குரூப் 2 எக்ஸாமுக்கு எவ்வளவு வேகன்சி போட்டிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறது ஒரு சில வந்து டேட் வந்து ஒரு 1 வீக் இருக்கு, லாஸ்டா நம்ம அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் ஒரு 1 வீக்லாம் OBC சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கும். அதெல்லாம் பண்ணாம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இவ்வளவு டேட் இருக்கு, இதுக்குள்ள ப்ரீ பிளான்டா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேவா. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, குவாலிஃபிகேஷன், யாரெல்லாமே வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப 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 முக்கியமானது. எல்லாருமே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, செலக்ஷன் ப்ராசஸ், என்னென்ன ஆர்டர்ல செலக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு ரேஷியோஸ்ல எடுப்பாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுல என்ன எக்ஸாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். லாஸ்டா வந்து அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க சொன்னா, 22,000 பிளஸ் கொடுத்துருக்காங்கப்பா. 22,000 அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அரௌண்ட் வந்து 22,000 வேகன்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தா 18ல இருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து எப்போ சொன்னா 31/1/2026 உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகுது. 31/1/2026 ஜனவரி 31 என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போ எண்ட் டேட், அதாவது எப்போ சப்மிட் பண்ணணும், லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் சொன்னா என்ன சொன்னா 2/3/2026 2/3/2026 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இருக்கும். அதாவது மார்ச் 2 2026. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 30 டேஸ்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா பாத்துக்கணும். பார்த்துட்டு ப்ராப்பரா நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, இது உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபுல்லா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.
அதுக்கடுத்து செலக்ஷன் ப்ராசஸ்பா, இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. செலக்ஷன் ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் செலக்ஷன் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிபிடின்னு சொல்லுவாங்க. சிபிடி எக்ஸாம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் தான் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னா 100 கொஸ்டின்ஸ்பா. 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். இதான் வந்து உங்களுக்கு என்னது 90 நிமிஷத்துல 100 கொஸ்டின். நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் உண்டு. 3 கொஸ்டின் தப்பா பண்ணீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான கொஸ்டின் வந்துடும். அதாவது 1:3 ரேஷியோல என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா பிஇடி, அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இதோட எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். உங்களுக்கு பிசிக்கலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபீல்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலும் பிசிக்கலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இது வந்து மேலுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு, ஃபீமேலுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு, வெயிட் லிஃப்டிங் அண்ட் ரன்னிங் 2 எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஜஸ்ட் வந்து சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. 4வது மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் வந்து ஃபுல்லாவே செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நார்ம்ஸ்லாம் இருக்கும், அதுபடி என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. இது 4மே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதான் வந்து நார்மலா குரூப் டி 2026 எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது ஃபுல்லாவே என்னது 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். இது தரவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபோர்த் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேவா. இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து 100 கொஸ்டின் பா. சிபிடில வந்து மொத்தம் 100 கொஸ்டின் 90 மினிட். அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அதாவது 1:3, அதாவது 3 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதான் வந்து நெகட்டிவ் மார்க். இது எத்தனை கேட்டகரியா பிரிக்காங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல உங்களுக்கு 25 கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் அதுல 25 கொஸ்டின், அதாவது ஆப்டிடியூட் சொல்லுவோம்ல அதுல 25 கொஸ்டின். அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுல 30 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல 20 கொஸ்டின். மொத்தம் வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து சயின்ஸ் அம்சம்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே சேர்ந்தா வந்து 25 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அம்சம்னா ஃபுல்லா ஆப்டிடியூட் போர்ஷன் சால்வ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் என்னது உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணுவோம்ல அதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு இதுல ரீசனிங் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஈஸியா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எந்த அப்ரோச்ல நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீசனிங் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவோம். இது 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 20 கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு 100 கொஸ்டின். இதான் வந்து சிபிடில நீங்க அட்டெண்ட் பண்ண போற ப்ராசஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா இதோட சிலபஸ் மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா அதுவுமே தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸா. இந்த 25 கொஸ்டின்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூல், எல்சிஎம் ஹெச்எஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து தெளிவா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கும் என்னென்ன டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஜெனரல் சயின்ஸ் அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலயே வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே இதுல உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது மேலுக்கும் ஃபீமேலுக்குமே தனித்தனியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லிஃப்டிங், அதாவது 35 கிலோ வெயிட்டோட 100 மீட்டரை 2 மினிட்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். 100 மீட்டரை 2 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும். ஒன்லி 1 சான்ஸ் தான். ஓகேவா. அதுக்கடுத்து ரன்னிங் அப்படின்னு ரன்னிங்ல வந்து இதுல வந்து 1000 மீட்டர் வந்து 4 மினிட் 15 செகண்ட்ல வந்து அவங்க கிராஸ் பண்ணணும். இதுக்குமே ஒன்லி 1 சான்ஸ் தான். ரெண்டுமே கிளியர் ஆச்சுன்னா எலிஜிபிள் கிளியர். இவ்வளவுதான் பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதே ஃபீமேலுக்கு அமைச்சோம்னா 20 kg வெயிட் லிஃப்டிங் 100 மீட்டர் 2 மினிட்ஸ்ல அவங்க கவர் பண்ணணும். அடுத்து ரன்னிங் அப்படிங்கும் போது 1000 மீட்டரா வந்து அவங்க 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ரெண்டுக்குமே அவங்களுக்கு என்னதான் ஒன்லி 1 சான்ஸ் அப்படிங்கிறத அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இது ஜஸ்ட் வந்து இது காம்படிஷன் தான். இது ரொம்ப வேகமா போனா நமக்கு வந்து ஸ்டார்ஸ் கணக்கு இருக்குமா அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க சொன்ன டைமுக்குள்ள நீங்க டியூரேஷனுக்குள்ள முடிச்சா போதும். கண்டிப்பா வந்து நம்ம 1 மந்த் நம்ம பிராக்டிஸ் பண்ணாது கண்டிப்பா பாசிபிளான விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜெனரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 500 rupees-உம், எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 250 rupees-உம் ஃபீ பேமெண்ட் பண்றாங்கப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகாடமிக் டீடைல். உங்களுக்கு எக்ஸாம் பத்தி தெளிவா ஐடியா இருக்கும் நம்புறேன்.
இது ஃபுல்லா ஃபர்தரா எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவை அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு தேவைன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்ளை பண்ண ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத தனியாக நம்ம வீடியோவா பார்க்கலாம். ஓகேவா? இந்த அகாடமிக் டீடைல் நான் ஏன் உங்களுக்கு தரணும், அகாடமிக் டீடைல் எதுக்காக அப்படிங்கிறத மெயினா அப்படின்னு சொன்னா அட்மின் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக் மென்டார் இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட 15 to 20 டேஸ்ல 15ல இருந்து எவ்ரி 15 to 20 டேஸ்ல அவங்க கால் பண்ணி கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அவங்களோட ஃபீட்பேக் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் ஆவரேஜா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க, அதை என்ன மாத்தினா அவங்க ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றது வந்து அகாடமிக் மென்டார் அப்படிங்கிறது. அவங்க வந்து தனியாக செப்பரேட்டா இருப்பாங்க. நீங்களா அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லாட்டா உங்களுக்கு படிக்கிற ரிலேட்டா ஏதாவது டிஸ்கஷன் இல்லாட்டா வந்து உங்களுக்கு இங்க அகாடமிக்ல வந்து ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, நெகட்டிவா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க இங்கே வந்து அவங்களோட மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்றது அவங்களோட மெயின் ஒர்க்கா இருக்கும். ரெண்டாவது யார் இருப்பாங்க அப்படின்னா அகாடமிக் கவுன்சிலர் அப்படின்னா உங்க கிளாஸஸ் ரிலேட்டடாவோ டெஸ்டர்ஸ் ரிலேட்டடாவோ ஏதாவது உங்க கோஆர்டினேட் பண்ணணும், இல்ல ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும், அப்ளை பண்றது ரிலேட்டடா அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து அகாடமிக் கவுன்சிலர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஆகிறது ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் அப்படின்னு சொன்னா கிளாஸஸ் போது அங்க வந்து ஃப்ரீயா அவங்க படிக்க முடியல, இல்ல டெஸ்ட் டிஸ்கஷன் ஏதாவது வேணும், இல்லாட்ட அடிஷனல் கிளாஸஸ் வேணும், அது மாதிரி உங்களோட டைரக்ட் ஃபீட்பேக் வந்து கேட்கறது வந்து கவுன்சிலர் வந்து பார்ப்பாங்க. அடுத்து டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப் இல்லாட்டா வந்து மொபைல் ஆப் ரெக்கார்டட் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது கிளியரா வீடியோ இல்ல எங்களுக்கு அப்லோட் ப்ராப்பரா ஆகல, ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னாலும் இவங்க டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வித்தின் ஒன் டேல வந்து என்ன பண்ணுவாங்க, 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் டீம் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி வருது, டெஸ்ட்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா வருதா, இல்ல டெஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க பண்ணிக்கலாம். இவங்க 5 பேருமே வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடி டிஸ்பிளேல இருக்கும். நீங்க ப்ராப்பரா வந்து பார்த்துட்டு நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க ஃபுல் டீடைல் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்லாவே நம்ம அகாடமில இருந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவாங்கப்பா. நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு போற வரைக்குமே வந்து என்ன பண்ணணும், ஃபர்தரா என்ன மூவ் பண்ணணும், என்ன கிளாரிபிகேஷன் இருந்தாலும் நீங்க யார்கிட்ட நோட் பண்ணணும் அப்படிங்கிற முதல் கொண்டு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோர்ஸ் டீடைல். இந்த கோர்ஸ் டீடைல்ல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு டியூரேஷன் சார், இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படிங்கிற டவுட் இருக்கும். நார்மலா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆச்சுன்னா 6 மந்த்ல உங்களுக்கு ப்ராப்பரா வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்பா. 6 மந்த்ல உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். 6 மந்த் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் போயிட்டு போயிடுவாங்களா, அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி ரயில்வே குரூப் டி எக்ஸாம் பொறுத்தளவு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வேரி ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் 6 மாசத்துல கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு எவ்ரி 10 days ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் கண்டிப்பா தருவாங்க. அதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப் டு எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கோர்ஸ் கம்ப்ளீஷன் தான் உங்களுக்கு 6 மந்த். அதுக்கப்புறம் வந்து அப் டு எக்ஸாம் வரைக்கும் என்னது உங்களுக்கு வந்து ரெகுலரா டெஸ்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் தேவை இல்ல டாபிக் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாரும் மென்ஷன் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, ஓட் செஷன் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டாபிக் டிஸ்கஷன் உங்களுக்கு வேணுமா ஓட் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குமே தனி கிளாஸஸா போட்டு உங்களுக்கு மூவ் பண்ணுவாங்கப்பா. ரெண்டாவது சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸ் உங்களுக்கு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஆப்டிடியூட் அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அதுல வந்து உங்களுக்கு 30 கிளாஸஸ், ரீசனிங் 30 கிளாஸ், சயின்ஸ் 25 கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் நாலேஜ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஒரு 25 கிளாஸஸ். இந்த ஆர்டர் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 110 கிளாஸஸ் வந்து பிரிச்சிருக்காங்கப்பா. இதுக்கான ப்ராப்பர் ஷெட்யூல் எப்ப எந்த ஆர்டர் நம்ம கிளாஸஸ் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2 daysல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்ம ER தங்கமுத்து அப்டேட்ஸ் அண்ட் ER தங்கமுத்து IPS அகாடமி 2 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெட்யூல் போட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்டு
உங்களுக்கு கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும், என்ன நாள்ல கிளாஸஸ் இருக்கும், கிளாஸ் டீடைல் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லயும் கிளாஸஸ் இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டட் கிளாஸ் நீங்க எப்பனாலுமே நீங்க பாத்துக்கலாம். இந்த டியூரேஷன்லாம் பார்க்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்னைக்கு வரல அப்படின்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 டே இருக்கும், 2 டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக் அது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், ரெக்கார்டட் கிளாஸஸ் 24/7 நீங்க பாத்துக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கீங்க, நீங்க சப்போஸ் வர முடியல அப்படின்னா நீங்க வர முடியாத அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வாரத்துல 5 நாள் கிளாஸ் இருக்கும், 5 டேஸ் கிளாஸ் இருக்கும். இந்த 5 டேஸ்ல உங்களுக்கு 3 டேஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் கிளாஸ் இருக்கும். 2 டேஸ் வந்து உங்களுக்கு சயின்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். இந்த 5 நாள் நடக்கிற கிளாஸஸ் வந்து சாட்டர்டே நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. இதான் வந்து வீக்லி டெஸ்டா உங்களுக்கு ரெகுலரா போகும். முடிச்ச போர்ஷன்ஸ்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் டைமிங் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு 2 o'clock இருந்து 2 PM to 5 PM ரெகுலரா மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போகும். உங்களுக்கு என்ன டீடைல் வேணும் அப்படின்னாலும் நீங்க அட்மின் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. நீங்க கிளாஸஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா February 4 இன்னும் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. February 4, 5, 6 இந்த 3 நாளுமே உங்களுக்கு யூடியூப்ல டெமோ கிளாஸஸ் இருக்கும். எந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிற டெமோ கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இதை நீங்க பார்த்தாலே வந்து உங்களுக்கு குரூப் டியோட ப்ராப்பர் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது நல்லாவே ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து மண்டேல இருந்து என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் கிளாஸஸ் டைமிங் 2 to 5 PM ரெகுலர் கிளாஸஸ் தான் உங்களுக்கு போகும். ஓகேவா? நீங்க இந்த அட்மிஷன்ஸ் போடணும், என்கொயர் பண்ணணும், இல்ல இந்த டீடைல்ஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதிகமா தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இந்த அட்மின் நம்பருக்கு கால் பண்ணுங்க 7358262743 இந்த நம்பருக்கும் 9363324765 இந்த 2 நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தி ஃபுல் டீடைல், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எப்போ ஜாயின் பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும், இது என்னென்ன அடிஷனலா ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தருவாங்க. இது இல்லாம நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கிற டவுட் என்ன ஆச்சுன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா சிலபஸை தர பண்ணணும்பா. சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா தர பண்ணணும். 2வது PYQ கொஸ்டின்ஸ் பார்க்கணும். 3வது டாபிக் வைஸ் கவர் பண்ணணும். 4வது ரிவைஸ் பண்ணணும். இந்த 4 விஷயத்தையும் ஆர்டரா அகைன் பண்ணும்போது கண்டிப்பா யாராலுமே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு மெயின் என்ன ஆச்சுன்னா கன்சிஸ்டன்சி தான்பா. அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இது கிளாஸஸ் வந்து என்ன டீடைல்னாலுமே நீங்க அட்மின் வந்து நேரடியாக பார்க்கலாம். நீங்க அட்மின் டைம் வந்து மார்னிங் 10 o'clock வந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருப்பாங்க. நீங்க எதுனாலும் இந்த நம்பர் கால் பண்ணி பேசணும் வச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் டீடைல் தருவாங்கப்பா. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ.